ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாவக்காய் தொக்கு செய்யலாங்க. தண்ணியே ஊற்றாமல் இதான் ஸ்பெஷல் செய்கிறது இந்த தொக்கு. பாருங்கள், தேவையான அளவு வெங்காயம், பாவக்காய், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்க. அடுப்பு ஏற்றி வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு பொரியட்டோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் செய்கிறதுனால இது கசப்பும் தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டேங்க. வெங்காயம் போட்டு சிறிது நேரத்திலேயே பாவக்காயும் போட்டுடலாங்க. வெங்காயமும் பாகக்காயும் சம அளவு எடுத்துக்கணுங்க. 1/4 கிலோ வெங்காயம்னா 1/4 கிலோ பாகக்காய் எடுத்துக்கிட்டோம்னா கசப்பு தெரியாதுங்க இதுக்கு. அதே மாதிரி அரியும் போதும் சமமான தடிமனில் அரியணும் வெங்காயமும் பாகக்காயும். அது மாதிரி செய்யும் போது ரெண்டும் ஒன்றா வதங்கும், வேகிறதும் ஒன்றா வெந்துடும். இது சிறிதளவு வதங்கினதும் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதுங்க. பாகக்காய் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. இன்னொன்று, நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, சுகர் பேஷண்ட் சரி, வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். இந்த கசப்பு அறுசுவையில் கசப்பு சுவையும் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணுங்க. குழந்தைங்களுக்கும் சின்ன பிள்ளையிலேருந்தே அதை கொடுத்தோம்னா தான் பழகுவாங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கட்டங்க. வதங்கினதும் அது நடுவில் கொஞ்சம் பள்ளம் மாதிரி எடுத்துப்போங்க. அந்த பள்ளத்தில் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடுவோம். அது மேலேயே தேவையான அளவு மிளகாத்தூள், நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோங்க. அதுக்கு தண்ணியே வேணாங்க. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே தக்காளியும் வதங்கிடும், காயும் வெந்துடும், சூப்பராக இருக்குங்க. அந்த நேரத்தில் அதுக்கு சிறிதளவு சோம்பு எடுத்து இடிகளில் இடிச்சிக்கலாங்க. இடித்து காய் வெந்து நல்லா சுருண்டு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த சோம்பு தூளை தூவி 2 கிண்டு இறக்கிடலாங்க. இது சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும், உடலுக்கும் நல்லதுங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த முறையில் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க.